அப்போ தான் எனக்கு ஒரு இந்தியன் டிரெக்டர் ஒரு ஆள், அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஒரு ஆள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், அர்ஜுன் நீ வந்து படம் எடு, லேட் ஆகினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எடு, உனக்கிட்ட நீ ப்ரொடியூஸ் பண்ணுறியா, உன்னோட காசு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த ஷூட்டை வந்துடும். ஆர்டிஸ்ட் மாருங்க சரியாக இருக்கணும், சரியான ஆர்டிஸ்ட் மாருங்க இல்லாமல் நீங்கள் படம் ஷூட் பண்ண வேணாம். அவங்களுக்கு நடிக்க தெரியாதா, அவங்கள அங்கனைக்கு அனுப்புங்க, சரியான ஆக்களை போட்டு நடிக்க வைங்க. ஏன்னா ஆர்டிஸ்டோட ஒரு விஷயம் அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அன்றைக்கி வந்து மெயினே. கேமரா முன்னுக்க இருக்க இல்லாதவங்களுக்கு எதுக்கு நாங்கள் வந்து சான்ஸ் கொடுக்க. எல்லாரும் வந்து ஃபோனில் டிக்டாக் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஆனால் கேமரா முன்னுக்குன்னு வரக்குள்ள எல்லாருமே வந்து ஐயோ ஏலாது, முடியலை, எனக்கு சிரிப்பு வருது, நர்வஸாக இருக்குது, இந்த கதைகள் வந்து எங்ககிட்ட இயலாது. ஏன்னா சரியாக ஒரு கலைஞரை நாங்கள் உருவாக்கி அவங்கள ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுங்கிறது எங்களோட விஷயம். நாங்கள் ஆஸ் அ டிரெக்டராக தான் இருக்கோம், ஆனால் அவங்க தான் ஸ்க்ரீன்லேயே வரப்போகிறாங்க. இப்போ அவங்களோட அந்த நடிப்பு திறமையை வந்து அவங்க சரியாக காட்டினா தானே எல்லாமே நடக்கும். இங்கே ஒரு சிலவங்க இருக்காங்க, நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நடிக்காத ஆக்கள்னால அந்த சான்சஸ் வராமல் போகுது. அதைத்தான் நான் இப்போ என்னோட கூத்து பட்டறையில் வந்து யாருக்குனாலும் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு நடிங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் சான்சஸ். அப்படி இப்போ நிறையா டிரெக்டிங்க்கு கேட்டு வராங்க படிக்கிறதுக்கு, அண்ணா எனக்கு சொல்லித்தாங்க எப்படி டிரெக்ட் பண்ணணும்னு. நான் ஷார்ட் ஃபிலிம்னோட டியூரேஷன், ஃபியூச்சர் ஃபிலிமோட டியூரேஷன் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நாங்கள் பண்ணணும். ஈஸி இல்லை சினிமாங்கிறது. அதுவும் இலங்கையில் வந்து சினிமாங்கிறது வந்து ரொம்ப டஃப்பு, காம்படிஷன் கூட, நிறைய காம்படிஷன். நான் ஸ்டார்டிங் பைசா எடுக்கக்குள்ள காம்படிஷனே இருக்கல்ல, அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன் வந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் எடுத்தால் தரமாக எடுப்பான்னு. அதனாலே நான் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கேன்.